ஸோ இப்போது கூட நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம இந்த மெசேஜ் செஷனுக்குள்ள போயிடலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. இந்த வேலையும் கூட இயேசப்பா, நாங்கள் ஒரு சிறு கூட்டமா வந்து உங்களை வந்து சூஸ் பண்ணி உங்களை பிரித்தெடுத்து இந்த மீட்டிங் மூலமா உங்களை டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்ல ஜாயின் பண்ணி இந்த நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு உங்களுடைய வசனத்தை கேட்கறதுக்கு வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நன்றி இயேசப்பா. இந்த வேலையில கூட இயேசப்பா நாங்கள் வந்து as we hear your word நீங்க வந்து எங்களுடைய இருதயத்தை வந்து திறந்து வைங்க இயேசப்பா. இந்த உள்ள இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து அந்த வார்த்தையின் மூலமா ஆசீர்வதிக்கப்படவும், அந்த வார்த்தையின் மூலமா நீங்க அவங்க கிட்ட பேசவும், அவங்களுடைய வில்ல வந்து நீங்க வெளிப்படுத்தவும் நீங்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. நீதியான வெளியே போட்டு கொடுத்துக்கணும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எனக்கு தொழிற்சி பிதாவே. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் உங்க எல்லாரையும் வந்து மறுபடியும் இந்த மீட்டிங்ல பார்க்கறதுக்கு வந்து வெரி கிளாட். ஸோ இன்றைக்கு கூட என்ன வார்த்தை வந்து உங்க மத்தியில ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு விமென் ரிலேட்டடா விமென் மீட்டிங் விமென் இதா விமெனா எல்லாருமே இருக்கிறனால அப்கோர்ஸ் எல்லாருமே வேற ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கிறீங்க. ஸோ அது ரிலேட்டடா நான் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணும்பொழுது ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்பட்டின சில காரியங்களை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ காட்லி உமன் அப்படின்ட்டு வந்து நீங்க கேள்விப்பட்டாலே உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வருது? நம்ம பைபிள்ல இருந்து நம்ம அந்த செஷன் இன்டராக்டிவாவே நம்ம கொண்டு போகலாம். வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட் when we think about godly women? எதுவுமே தோணலையா? Proverbs 31. Proverbs 31. வேற வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. கேக்குதா இப்போ? நாட் பேட். ஓகே. ஓகே. என்ன ஸோ காட்லி உமன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு rare strong breed of women. ஓகே. Not everybody can be called a godly woman. It's not an easy path to walk. ஓகே ஓகே. எனி பைபிள் கேரக்டர்ஸ் ஏதாவது ஞாபகம் வருதா? மேரி, எலிசபெத். ஓகே. கூல் 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 கூல். மேக்டலின், மேரி மேக்டலின். Hannah. கூல் கூல் கூல். There was Shipra and Pua. Shipra, Pua, maid servants, midwives. அந்த ஈஜிப்ட்ல அவங்க இஸ்ரேலைட்ஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு உதவி செஞ்சோம். ஆமா. ஓகே ஓகே, தேங்க் யூ. இப்போ என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல? ஃபைன் தானே? எஸ் ஆண்டி. ஓகே. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ப்ராவர்ப்ஸ் 31 அப்படின்ட்டு. ப்ராவர்ப்ஸ் 31 உமன். ஸோ வந்து அந்த ப்ராவர்ப்ஸ் 31 உமன் பற்றி தான் நான் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ப்ராவர்ப்ஸ் 31 வந்து நீங்கள் வந்து எந்த கான்டெக்ட்ல வந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிங் லெம்யூவல் அது வந்து கிங் சாலமோனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கிங் லெமியலோட மதர் வந்து கிங் லெமியல் கிட்ட வந்து டீச் பண்றாங்க. ஒரு காட்லி விமனோட கேரக்டர்ஸ்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட சனுக்கு வந்து டீச் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராவர்ப்ஸ் 31ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இருக்கிற விமன் நிறைய விமன் இருக்கிறாங்க ஆல் தி ஏஜ் குரூப். ஸோ நம்ம மீட்டிங்ல கூட எல்லாருமே லைக் டீனேஜ்ல இருந்து ஐ திங்க் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஐ அஸ்யூம். ஸோ ஒரு உமனோட ஒர்த்தை வந்து நார்மலாகவே வந்து இப்போ இருக்கிற வேர்ல்ட்லி டேர்ம்ஸ்ல வந்து எப்படி நீங்க டிட்டர்மைன் பண்றாங்க? இப்போ பிரசன்ட்ல அவங்க salary வச்சு டிசைட் பண்றாங்க. ஓகே. அவங்க ஒர்க், salary.
ஓகே. physical beauty, ஓகே. ஓகே. 2மே கரெக்ட்டு தான். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில ஒரு கேர்ள் அப்டின்னா வந்து ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆகவோ, அவங்களுடைய அவுட்ஃபிட்டா இருக்கலாம், அவங்களுடைய ஜாப், சேலரி இந்த மாரி அ நெறைய விஷயங்களா இருக்கட்டும். அத வச்சு தான் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஒர்த்த வந்து அ டிஃபைன் பண்றாங்க. ஸோ வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்டின்னா, ஒரு வுமன் வந்து எப்படி இருக்கணும்னா, ஷி ஷுட் பி இந்த மாரி பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ஆர் இந்த மாரி லுக்ஸ் இருக்கணும். ஆர் இந்த மாரி ஒரு ஹைட் இருக்கணும். ஆர் இந்த மாரி ட்ரெய்ட்ஸ் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஃபைன் பண்ணும். பட் காட் வந்து எப்படி வந்து பார்க்குறாருன்னா, ஒரு நம்ம வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்க்காம, காட் வந்து ஹி ஆல்வேஸ் லுக்ஸ் இன்டு ஆர் ஹார்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம பைபிள்ல வந்து நெறைய இடங்கள்ல வந்து போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு இந்த ப்ராவர்ப்ஸ் 31 வந்து பேஸ் பண்ணி ஒரு 5 ட்ரெய்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். விச் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ப்ராவர்ப்ஸ் 31ல இருந்து எப்படி ஹவ் உமன் ஷுட் பி. ஸோ நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டருக்குள்ள நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம பிப்ளிக்கலா நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய பைபிள் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ரூத், எஸ்தர், தெபோரா, அந்த மாதிரி நிறைய அபிகேல், அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நிறைய டைம்ஸ் வந்து நமக்கு அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் தெரியும். பட் வந்து ஆர் வி அப்ளைங் தோஸ் கேரக்டர்ஸ் இன் ஆர் லைஃப்ஸ்? அந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம பிரதிபலிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ இன்றைக்கு கூட நீங்கள் வந்து இந்த இதை கேட்கும் பொழுது, இந்த 5 ட்ரேட்ஸையும் வந்து நீங்கள் கேட்கும் பொழுது ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நம்ம அந்த ட்ரேட்ஸை நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அப்ளை பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசித்து பாருங்க. ஸோ முதலாவது ட்ரேட் அப்படின்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ப்ராவர்ப்ஸ் 31 உமனோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து என்னன்னா, ஷீ புட்ஸ் காட் ஃபர்ஸ்ட். ப்ராவர்ப்ஸ் 31 உமன் வந்து பார்த்தீங்கன்னா, அவள் வந்து ஐ திங்க் வேர்ஸ் 30ல வந்து போட்டிருக்கோம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். உமன் ஹூ ஃபியர்ஸ் த லார்ட் ஷால் பி பிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ ப்ராவர்ப்ஸ் 31 உமன் வந்து அந்த காட்லி உமன் வந்து ஷி ஆல்வேஸ் புட்ஸ் காட் ஃபர்ஸ்ட். ஷி ஹாஸ் அ டீப் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ இன்றைக்கு கூட வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட லைஃப்ல வந்து ஆர் வி புட்டிங் காட் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங்? நம்ம காடை சீக் பண்றோமா? அண்ட் நம்ம லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு டிசிஷன்ஸும், நிறைய பேர் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் வேலை இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு சில பேர் வீட்டை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆர் வி புட்டிங் காட் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங் தட் வி டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். இன்னைக்கு கூட நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய வேற விஷயங்கள்ல இருக்குது. ஆஸ் அ விமன் நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளுடைய மணி மேல இருக்கலாம், ஆர் நம்மளோட படிப்பு மேல இருக்கலாம், ஆர் நம்மளுடைய அப்பியரன்ஸ் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி பேக்ரவுண்டு மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி சோ மெனி திங்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். பட் ஒரு காட்லி உமனா நீங்க வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா, காட்லி உமன் புட்ஸ் ஹர் கான்ஃபிடன்ஸ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு காட்லி உமன் வந்து அவளோட கான்ஃபிடன்ஸ் வந்து எதுல இருக்குதுன்னா, அவ வந்து காட் கூட ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறா. காட் கூட டெய்லி அவ வந்து பயணிச்சுட்டு இருக்கிறா. ஸோ அந்த காட் வந்து எப்போதும் அவ கூட இருக்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ல தான் வந்து ஷி வில் ஆல்வேஸ் ஹர் கான்ஃபிடன்ஸ் வில் ஆல்வேஸ் ரெஸ்ட் இன் தட். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆர் வி புட்டிங் காட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். வேதத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 2 கேரக்டர்ஸ் பார்க்கலாம். பெத்தனி அப்படிங்கிற ஊர்ல மார்த்தா அண்ட் மரியாள் வந்து 2 பேரும் இருக்கிறாங்க. ஸோ மரியாள் அண்ட் மார்த்தா 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கிறாங்க. 2 பேருக்குமே நிறைய வேலை இருக்குது. 2 பேருக்குமே நிறைய வீட்டு வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா மரியாளோட ப்ரையாரிட்டியை பாத்தீங்கன்னா, ஷி வில் சிட் வித் ஜீசஸ் அண்ட் லிசன் டு ஹிஸ் வேர்ட். அவ வந்து அது வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஷீ இஸ் லேசி, பட் வந்து அவ வந்து அந்த இடத்துல வந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டியை வந்து ஷீ இஸ் என்ன பண்றான்னா ப்ரையாரிட்டைஸ் பண்றா. அதான் ஜீசஸ் வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, மேரி ஹஸ் சோசன் வாட்ஸ் பெட்டர் அண்ட் இட் வில் நாட் பி டேக்கன் அவே ஃப்ரம் ஹர். அவ வந்து கரெக்டான பங்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறான், அண்ட் அது வந்து அவள் இடத்துல இருந்து இட் வில் நாட் பி டேக்கன் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அவள் அதே போலதான் நமக்கு
வீட்ல நிறைய வேலை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு கூட நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம அந்த மீட்டிங்ல இருக்கிறோம், மெனி பீப்புள் இன் 20s இருக்கோம். ஸோ காலையில எழும்பின உடனே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல் ஃபோனை தான் எடுப்பாங்க. ஆர் காலையில எழும்பின உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கிச்சனுக்குள்ள தான் டைரக்டா போறாங்க. இப்ப காலையில எழும்பின உடனே வேற ஏதாவது வேலை அந்த மாதிரி தான் மைண்ட் தோணுதே தவிர, காலையில எழும்பின உடனே ஆர் வி சிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட்? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவருடைய பிரசனத்துல வந்து நீங்க வந்து டேயை ஸ்டார்ட் பண்றீங்க அண்ட் டேயை முடிக்கிறீங்களா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். ஸோ தேட் கம்ஸ் அண்டர் ப்ரையாரிட்டி. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து நிஜமாவே நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஹ், இருக்குது. ஸோ நிறைய பேர் நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம். நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்ம டைம் ஒதுக்குறோம். அது வந்து இல்லைன்னு சொல்லலை. நம்ம வந்து இந்த மாதிரி சண்டே அட்டன் பண்றோம், சர்ச்சுக்கு போறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா அதை தவிர்த்து வந்து உலகம், காட், வேர்ல்டு காட் அப்படின்ட்டு ஒரு 2 என்டிட்டிஸ் வரும்போது எதுக்கு நம்ம அதிக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ வேலையா காடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாவும் நம்ம வந்து ஆண்டவருக்கு தான் அதுல வந்து என்ன பண்ணணும்னா நம்ம முதலிடம் கொடுக்கணும். மற்ற உலகத்து கவலைகள் எல்லாமே நிறைய ஒர்க்ஸ் இருக்கலாம், ஒர்க்ஸ் ரொம்ப ஹெக்டிக்கரா இருக்கலாம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து அந்த இதுல வந்து ஆர் யூ கிவிங் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு காட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணணும், அது வந்து நீங்க நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் ஃபர்ஸ்ட் ட்ரைட் வந்து என்னன்னா காட்லி உமன் புட்ஸ் காட் ஃபர்ஸ்ட் இன் ஹர் லைஃப். ஸோ அவளுடைய காடோட ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதை மட்டும்தான் அவள் வந்து லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வைக்கிறா. ஸோ இதுல கூட நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். நம்ம எவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் 24 ஹவர்ஸ்ல. டெய்லி ஹவு லாங் ஆர் வி சிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் டிவோஷனிங் ஹிஸ் வேர்ட் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கும் பொழுதும் வந்து நம்ம வந்து ஆஹ் ஆண்டவரை முன்வைத்து எடுக்கிறோமா, லைஃப்ல எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், நீங்க வேலை எடுக்கிற டிசிஷனா இருக்கட்டும், உங்களோட இதா இருக்கட்டும், அந்த டிசிஷன்ஸ்ல கூட நீங்க ஆண்டவர் இன்வால்வ் பண்றீங்களா, இல்லாட்டி நீங்க உலக பிரகாரமா எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஸோ தேட் கவுண்ட்ஸ் வெதர் யூ ஆர் புட்டிங் காட் ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப் அப்படிங்கறத வந்து நீங்க பார்க்கணும். ஸோ முதலாவது வந்து காட்லி உமன் வந்து ஷி புட்ஸ் காட் ஃபர்ஸ்ட் இன் ஹர் லைஃப். ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா காட்லி உமன் ஒர்க்ஸ் ஹார்ட் அண்ட் ஷி யூசஸ் ஹர் கிஃப்ட்ஸ். அதாவது ஒரு காட்லி உமன் வந்து ஒரு கடின உழைப்பாளியா இருக்கிறா அண்ட் அவளுக்கு இருக்கிற எல்லா டேலண்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸையும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அதே 31ஆம் அதிகாரம் 13ல இருந்து 16 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ ஃபீல்டுல எப்படி ஒர்க் பண்றா, அவளுக்கு ஏர்னிங்ஸ் வருது அண்ட் அதுல வந்து ஒரு வைன்யார்ட் பிளான் பண்றா அண்ட் ஃபுட்டு வீட்டுக்கு வந்து ஃபுட் கொண்டு வருவா அண்ட் அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஷீ இஸ் நெவர் லேசி. காட்லி உமன் வந்து ஷீ இஸ் நெவர் லேசி. அவள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா, ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறா, ஹார்ட் ஒர்க்கிங், கிரியேட்டிவ் அண்ட் டெலிஜென்ட் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒரு உமனா இருக்கிறா இந்த காட்லி உமன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஸோ இன்றைக்கு கூட நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா நம்மளுடைய வேலை இடத்துல சரி, படிக்கிற இடத்துல சரி, நம்ம வந்து ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம யூஸ் பண்றோமா டு ஒர்க் ஹார்ட் அண்ட் டூ ஆர் ஒர்க் டெலிஜென்ட்லி அப்படின்னு யோசித்து பார்க்கணும். நீங்க ரூத்தோட வாழ்க்கையை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ரூத் வந்து ஃபாரின் ஒரு ஃபாரின் லேண்ட் வந்து வந்திருப்பா. மோவாப்ல இருந்து இந்த ஒரு புது இடத்துக்கு வந்திருப்பா. ஸோ அப்படி வந்திருக்கும் பொழுது கூட அவளுக்கு நிறைய ரீசன் இருந்துச்சு. ஒரு என்ன ரீசன், நிறைய ரீசன் சொல்லி அவ வந்து என்ன பண்ணிடலாம், பேக் அடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு யாருமே என்னை வந்து இங்க என்னை வந்து யாருமே இங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, என்னை வந்து யாருமே இங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க, ஸோ நான் வந்து என்னால ஒர்க் பண்ண முடியாது இங்க, அந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லி அவ வந்து என்ன பண்ணிக்கலாம், பேக் பண்ணிக்கலாம். பட் அவ வந்து அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து யூ கேன் see that அவ வந்து அந்த she will be working hard in the fields of Boaz அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நகோமிக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ஷில் பி ஒர்க்கிங் வெரி ஹார்ட் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அண்ட் அதுவும் வந்து இது வில் கேட்ச் தி அட்டென்ஷன் ஆஃப் போவாஸ். அது அந்த விஷயம் வந்து இட் வில் கேட்ச் தி அட்டென்ஷன் ஆஃப் போவாஸ் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம
ஆஹ் யோசித்து பார்க்குற விஷயம் வந்து என்னன்னா, நம்ம படிக்கிற காரியமா இருக்கட்டும் சரி, நம்ம ஜாப்ல இருக்கட்டும் சரி, ஸோ வாட் எவர் யூ ஆர் டூயிங், முதல்ல வந்து நம்ம ஆர் வி கிவிங் ஆர் 100%. உங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம், காட் வந்து நிறைய டேலண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணியிருக்கலாம், சிங்கிங்கா இருக்கலாம், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு வாலண்டியரிங்கா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் காட் கொடுத்துருக்கலாம். அதை வந்து நீங்க ரியலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு 100% வந்து ஆர் யூ புட்டிங் இன் யர் எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல அதிபதியாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல லைக் when we are faithful in small things, கண்டிப்பா காட் வந்து நம்மளுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாரு, அதை கனம் பண்ணுவாரு. ஸோ ரூத் வந்து அவ வந்து சும்மா அவ வந்து ஷி வாஸ் நாட் லேசி. அவ லேசியா வந்து பொழுதுபோக்குக்கு டைம் கழிக்கல. பட் ஷி வாஸ் வெரி டெலிஜென்ட் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ என்ன பண்ண முடியுமோ, அவளால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ஷி வாஸ் கிவிங் ஹர் 100%. ஸோ நம்ம ஒரு காட்லி உமனா, இஃப் வி வாண்ட் டு பி அ ப்ரௌட் 31 உமன், நம்ம கையில என்ன இருக்கு? நமக்கு கையில இருக்கிறது ஒரு ஜாப், கையில இருக்கிறது இந்த டேலண்ட். அதை காட்க்கு மகிமையா எப்படி யூஸ் பண்ண முடியும்? அதுல நம்ம 100% வந்து நான் எப்படி வந்து ஹவு கேன் ஐ சப்ளை அப்படிங்கறத வந்து we need to be thinking. ஸோ லேசியா இல்லாம, ஸோ அதுல நம்ம எஃபர்ட் போட்டு அதுல வந்து ஹவு கேன் வி மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து காட்லி உமன் வந்து ஷீ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் அண்ட் யூசஸ் ஹர் கிஃப்ட்ஸ் டெலிஜென்ட்லி. ஸோ அதுதான் ரெண்டாவது விஷயம் வந்து பார்க்கலாம். ஸோ மூன்றாவது பாயிண்ட் வந்து என்னன்னா, ஷீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஸோ இது வந்து நிறைய விஷயம் நிறைய டைம் நம்மளே வந்து என்ன பண்றோம், தவறிடுறோம். ஸோ 20வது வசனத்துல வந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஷி ஓப்பன்ஸ் ஹர் ஹேண்ட் டு த புவர் அண்ட் ரீச்சஸ் அவுட் டு த நீடி. இந்த தமிழ் வெர்ஷன்ல நீங்க பாத்துக்கலாம். ஸோ அவ வந்து காட்லி உமன் வந்து புவருக்கு கம்பேஷனேட்டா அவ வந்து ஹெல்ப் பண்ற ஒரு டெண்டன்சி, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உடைய ஒரு பெண்ணா இருக்கா. ஸோ ஷீ இஸ் அ கம்பேஷனேட், ஷீ ஹேஸ் அ கம்பேஷனேட் ஹார்ட். அவ வந்து ஒரு ஒரு செல்ஃப் சென்டர்டான லைஃப் ஸ்டைல், ஒரு செல்ஃப் ஃபோக்கஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழாம வந்து அவ வந்து அவளை சுத்தி இருக்கிறவங்க என்ன நடக்குது, சுத்தி இருக்கிறவங்க வந்து நீட்ல இருக்கிறாங்களா, ஆர் தே இன் எனி நீட் அப்படிங்கறத வந்து ஷீ இஸ் நோட்டிசிங் ஆல் ஆஃப் தட் அண்ட் என்ன பண்றா, வந்து ஹெல்ப் பண்றா. நீங்க கூட பைபிள்ல வந்து தொற்காள் அவங்கள பத்தி பார்க்கலாம். தொற்காள் வந்து ஜோப்பா அப்படிங்கிற ஒரு பட்டணத்துல வந்து இருக்கிறாங்க. ஸோ அதுல கூட நீங்க பார்த்தோன்னா அவங்க வந்து நிறைய புவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் நிறைய விடோஸ் விடோஸ் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த யாரெல்லாம் அவங்களால வந்து ஹெல்ப் பண்ணப்பட்டாங்களோ, ஸோ அவங்கெல்லாம் வந்து பீட்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த கார்மெண்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு துர்காஸ் வந்து கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு காமிக்கிறத வந்து பார்க்கணும். அண்ட் மெனி பீப்புள் வெப்ட் அ லாட் தென் ஷி பாஸ்ட் அவே அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் அந்த இடத்துல வந்து பீட்டரால ஒரு மிராக்கிள் வந்து நடக்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ துர்காஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காட்லி உமனா இருந்ததுனால அதுல வந்து அவங்க வந்து ஷி வாஸ் ஷோயிங் தட் இன் ஹர் ஆக்ஷன்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு கம்பேஷனேட்டான ஒரு ஹார்ட் இருந்துச்சு, ஒரு செல்ஃப் சென்டர்டான லைஃப் ஸ்டைல், வந்து எனக்கு எல்லாமே இருக்கு அதனால நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ஃபோக்கஸ்டான லைஃப் ஸ்டைலை வந்து லீட் பண்ணாம ஷி இஸ் நோட்டிசிங் த பீப்புள் தட் ஆர் அரவுண்ட் தட் ஹூ ஆர் இன் நீட். ஸோ ஒரு காட்லி உமனா இருக்கும்போது டெஃபினெட்லி வி நீட் டு டூ தட். ஸோ ஒரு காட்லி உமனா இருக்கும்போது ஒரு பைபிள் ஸ்டடி, ஃபெலோஷிப் ஆர் என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன். ஸோ அந்த மாதிரி மட்டும் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் இனஃப். வி நீட் டு see someone who is whenever we see someone who is in pain around us, வந்து we need to do something about it. ஸோ ஒரு காட்லி உமனோட ட்ரெயிட் அதுதான். ஒரு காட்லி உமன் வந்து ஷி வில் நாட் லீட் அ செல்ஃப் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ ஷி ஜஸ்ட் இட்ஸ் லைக் அவ வந்து அவளுக்கு மட்டுமே அவ வந்து வாழ்ந்துட்டு இருக்க மாட்டா. ஷி டசன்ட் ஜஸ்ட் லிவ் ஃபார் ஹர் செல்ஃப் பட் லிவ்ஸ் டு மேக் அதர் பீப்புள்ஸ் லைஃப் பெட்டர் அப்படின்ட்டு. ஸோ ஒரு காட்லி உமனா இருக்கும்போது கண்டிப்பா வந்து யூ ஷுட் டெஃபினெட்லி ஷோ தட் ஸ்மால் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஷோ பண்ணணும்.
ஸோ இது வந்து எப்படின்னா நாட் நெசசரிலி நம்ம எல்லா டைமும் நம்ம வந்து ஃபினான்ஷியலா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து கண்டிப்பா ஈவன் என் யூஆர் பிளெஸ்டு, ரொம்ப பிளெஸ்டா இருக்கும்போது கண்டிப்பா வந்து வி ஷுட் டெஃபினெட்லி ஹெல்ப் த பீப்புள் அரவுண்ட் யூ. கண்டிப்பா நீங்க வாலண்டியர் பண்ணணும் கஷ்டப்பட்டிருக்கவங்களுக்கு. எல்லாருமே நீங்க வந்து இட்ஸ் மேண்டேட்டரி தட் நீங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேரு, நிறைய பேர் டீச்சர்ஸா இருப்பீங்க, ப்ரொஃபஸர், லெக்சரர் என்னனாலும் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஸ்ட்ரகிளிங் அரவுண்ட் அஸ். நிறைய பேர் வந்து இஷ்யூஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய பேர் பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங். ஸோ whenever you notice that okay இந்த பர்சன் வந்து நீட்ஸ் ஹெல்ப், இந்த பர்சன் வந்து நீட் சம் டைம் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்க வந்து யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் தம். அவங்களுக்கு கவுன்சில் பண்ணலாம். வாட் எவர் ஹெல்ப் தே நீட் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச காரியத்தை வந்து என்ன பண்ணலாம் செய்யலாம். ஆர் அண்ட் யூ கேன் ஆல்சோ ப்ரே வித் தெம். அவங்க கூட உட்காந்து ப்ரே பண்ணி கவுன்சில் பண்ணி அவங்களோட ப்ராப்ளமை வந்து ஹெல்ப் பண்ணி சால்வ் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு எம்பத்தி ஷோ பண்றதே வந்து இன்னும் அவங்களோட அவங்களோட ஆத்மாவை அவங்கள ரட்சிப்புக்கு வழி நடத்துறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து சம்டைம்ஸ் வி நீட் டு ஷோ தட் ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ். ஸோ அது வந்து ஒரு காட்லி உமனோட ஒரு ட்ரெயிட். ஸோ ஒரு காட்லி உமன் வந்து கண்டிப்பா வந்து ஒரு செல்ஃப் சென்டர்டான லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணவே மாட்டா. ஷி ஆல்வேஸ் லிவ்ஸ் ஃபார் அதர்ஸ். whenever she sees somebody in pain or whenever she sees somebody broken, she always lends her hand and makes sure that அவளால பண்ண என்னெல்லாம் பண்ண முடியுதோ அந்த அந்த இதெல்லாம் அவ வந்து என்ன பண்ணா லைக் பண்ணுவா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். ஸோ இன்னைக்கு கூட நம்ம யோசித்து பாக்குறது லைக் ஹவ் ஆஃபன் நம்ம வந்து நிறைய டைம் நம்ம வந்து நிறைய பீப்புளை வந்து கம் அக்ராஸ் பண்ணியிருப்போம். நிறைய டைம் நிறைய பீப்புளை நம்ம வந்து இக்னோர் பண்ணி அவாய்ட் பண்ணியிருப்போம். ஈவன் தோ வி நோ தட் தே ஆர் கோயிங் த்ரூ சம்திங் ஆர் யூனோ அப்படின்னு நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்திருப்போம் வித்தவுட் லெண்டிங் எனி ஹெல்ப். ஸோ இனிமே வந்து லெட்ஸ் திங்க் அபவுட் இட். எப்படி துர்காஸ் வந்து அவ வந்து ஷீ ஸ்ப்ரெட்டட் தட் ஸ்மால் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் டு மேக் சம் ஒன் லைஃப் பெட்டர். ஸோ அதை மாதிரி நம்ம வந்து ஆண்டருடைய மகிமைக்காக நம்ம ஆண்டருக்காக என்ன பண்றோம் அதெல்லாம் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து பண்ணணும். ஸோ மூன்றாவது விஷயம் நான் வந்து சொன்னது காட்லி உமன் வந்து ஹெல்ப்ஸ் அதர்ஸ், ப்ராட் செட்டில் உமன் ஒரு தேர்ட் ட்ரெயிட் வந்து அதுதான். நான்காவது அடுத்த ட்ரெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் டிக்னிஃபைட் அப்படிங்கிறது பாக்குறோம். அது 25ஆம் வசனத்தை வந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். She is clothed with strength and dignity. She can laugh at all times. She doesn't have fear of future அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுருக்கோம். ஸோ காட்லி உமன் வந்து ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். ரொம்ப ஒரு ஒரு தைரியமான ஒரு ஒரு பெண்மணி அந்த மாதிரி தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறோம். ஸோ நாளைய குறித்து பயம் இல்லை அவளுக்கு. பிகாஸ் ஷீ இஸ் கான்ஃபிடென்ட் தட் அவ வந்து ஆண்டவர் கூட ஒரு ஸ்ட்ராங்கான டீப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறா. ஆண்டவர் கூட டெய்லி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து வில் டேக் கேர் ஆஃப் ஹர் லைஃப் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இந்த சாவரன் காட் வந்து வில் ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் ஹர் லைஃப் நோ மேட்டர் வாட் கம்ஸ் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து ஹர் கான்ஃபிடன்ஸ் ரெஸ்ட் இன் த லார்ட். ஸோ அதனால அந்த கான்ஃபிடன்ஸ்னால இருக்கிறனால ஷீ டசன்ட் ஹேவ் எனி ஃபியர் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ வந்து காட்லி உமன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஸோ இதுக்கு இல்லஸ்ட்ரேஷனா கூட நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தரை பார்க்கலாம். ஸோ எஸ்தர் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான உமனா இருக்கிறாங்க. ஸ்ட்ராங் அண்ட் போல்டு காட்லி உமனா இருக்கிறாங்க. அவங்க கூட பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு டெத் த்ரெட் வருது. ஸோ அந்த டைம்ல கூட அவங்க என்ன பண்றாங்க ப்ரேயர் பண்றாங்க. அந்த அரண்மனையில இருக்கிற மற்ற ஜாதிமாரோட ப்ரேயர் பண்றாங்க, பாஸ் பண்றாங்க அண்ட் ட்ரஸ்ட் பண்றாங்க. அதுல கூட ஒரு வசனத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து போட்டிருக்கோம் இஃப் ஐ பெரிஷ் ஐ பெரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அவங்க வந்து அவங்களுடைய லைஃபையுமே வந்து ரிஸ்க் பண்ணி வந்து அவங்க பீப்புள் ஜூயிஷ் பீப்புளை வந்து சேவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் தட் காட் வந்து அவங்க கூட எப்பவுமே இருக்கிறாங்க அண்ட் காட் வில் டேக் கேர் ஆஃப் எனிதிங் ஆல் த சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்க கான்ஃபிடன்ஸ் வந்து காட் மேல இருக்கிறனால ஷீ இஸ் மூவிங் ஃபார்வர்ட் வித் போல்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கூட நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம்.
ஸோ வென் சேலஞ்சஸ் கம் வரும்போது நம்ம வந்து பேனிக் பண்றோமா, ஒரு நம்ம வந்து எங்க போறோம், ரொம்ப பேனிக் பண்றோமா அப்படிங்கிறத வந்து நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ வென் சேலஞ்சஸ் கம் அண்ட் ஆங்ஸைட்டிஸ்லாம் இருக்கும்போது நம்ம வந்து வி ஷுட் ஆல்வேஸ் ப்ரே டு காட் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். பிகாஸ் எஸ்தர் கூட வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஆண்டவர் மேல இருக்கிறது காரணம் என்னன்னா, ஷி பிரேட் அண்ட் ஷி நோஸ் தட் காட் வில் ஆல்வேஸ் பி வித் ஹர் அப்படிங்கிறத வந்து அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தனால தான் அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ காட்லி உமன் வந்து ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். ஸோ இன்றைக்கு கூட நமக்கு அந்த குவாலிட்டி வந்து நம்ம கிட்ட இருக்குதா, நம்ம சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்றோம், காட் மேல இருக்கிற கான்ஃபிடென்ஸ்ல நம்ம ஃபேஸ் பண்றோமா, ஓகே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஓகே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நம்மளை பார்த்துப்பாரு, அவர் கூட இருக்கிறனால நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இருக்குதா, இல்லாட்டி நம்ம மற்ற ஹியூமன்ஸ் மாதிரி ஸ்டில் வந்து நமக்கு ஒரு அந்த பேனிக் பதட்டம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வருதா அப்படிங்கிறது வந்து நம்ம யோசித்து பார்க்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம ஹியூமன்லியா நமக்கு வந்து நம்ம பேனிக் பண்ணுவோம், நமக்கு நிறைய ப்ரெஷர்லாம் இருக்கும். பட் அந்த டைம்லயும் வந்து நம்ம வந்து when we pray and when we sit in the presence of God and நம்ம வந்து நிறைய டைம் டிவோட் பண்ணி ப்ரேயர் பண்ணும்பொழுது ஆண்டவர் வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பா கொடுப்பாரு. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பா வந்து இட் கான் பி பில்ட் பை அஸ். நம்மளால நம்ம சொந்த முயற்சினால இந்த காட்லி உமனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து பில்ட் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரென்த் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் காட் தான். ஸோ காட் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து கொடுக்க முடியும். when we sit in his presence and ask him to strengthen us. ஸோ ஒரு காட்லி உமன் வந்து இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கடைசியா 5வது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா காட்லி உமன் ஷீ ஸ்பீக்ஸ் வித் விஸ்டம் அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே வந்து ஒரு கடினமான விஷயம் தான். நீங்க verse 26 வாக்கு பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம். She opens her mouth with wisdom and faithful instruction is in her tongue அப்படின்ட்டு. ஸோ காட்லி உமன் வந்து அவருடைய நடக்கையில மட்டும் இல்லை, அவருடைய பேச்சுலையும் வந்து there is always wisdom அப்படின்றது நான் பார்க்குறேன். ஸோ நம்ம நம்ம இருக்கிற இடங்கள்ல வந்து எந்த மாதிரி பேச்சு நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய வேர்ட்ஸ் வந்து மற்றவங்களை ஃபீல் பண்ணுதா அண்ட் மற்றவங்களை பிளஸ் பண்ணுதா, ஆர் ஆர் வி லைக் டேரிங் தம் அபார்ட் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ நமக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஐ திங்க் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஹேபிட் என்னன்னா தி காசிப். நம்ம வந்து காசிப் பண்ணுவோம், நம்ம எல்லாருமே ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நீங்கள் ப்ராவப்ஸ் 31 உமன் பற்றி பார்த்தீங்கன்னா அவ பேசுற பேச்சுல வந்து ஒன்லி விஸ்டம் கம்ஸ் அவுட். அதுல வந்து ஒரு காசிப் சரி, ஒரு ஜட்ஜ்மெண்டலான ஒரு தாட்ஸ் வந்து எதுவுமே வராது. பட் நம்ம நிறைய டைம் நம்ம பார்த்தோம்னா அது நம்ம ரிலேட்டிவ்ஸ் பத்தியோ ஆர் சம் ஒன் whom we don't like or someone whom we see as our enemies அவங்கள பத்தி நம்ம வந்து we bad mouth about them. பட் வந்து இந்த ப்ராவப்ஸ் 31 உமனை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவ வந்து ஆண்டர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்தனால ரொம்ப ஒரு டீப்பான ஷி ஆல்வேஸ் புட் காட் ஃபர்ஸ்ட் இன் ஹர் லைஃப். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அந்த ஆவியின் கனிகள் எல்லாமே இருக்கும். லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கும். ஸோ ஆக்சுவலி நம்மளும் வந்து நம்ம ஆண்டர் கூட வந்து க்ளோஸாக இருந்து நமக்கு நிஜமாவே டீப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்னா நம்ம ஆக்ஷன்ஸில் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஆவியின் கனிகள், அந்த 10 கனிகளுமே நம்மளுடைய லைஃப்பில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய பேச்சு வந்து நம்மளோட வாட் எவர் வி டாக் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம வந்து ஒருத்தவங்களை பற்றி பார்த்துட்டு ஒருத்தவங்க பண்ணுறது நமக்கு பிடிக்கல, ஒருத்தவங்களோட ஆக்ஷன் நம்மளுடைய காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ எங்கேயோ கம்பெனிலேயோ ஒருத்தவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு பிடிக்கல, அவங்க நம்ம 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 ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே நமக்கு வந்து தோணும் அவங்கள பற்றி இந்த மாதிரி பேசணும் அப்படின்ட்டு வந்து பேட் மவுத் பண்ணணும்னு தோணும். பட் தென் யூ வில் ஹாவ் அ தாட் தட் ஓகே நம்ம ஒரு காடோட சைல்டு, நம்ம வந்து ஒரு காட்லி உமன், நம்ம வந்து நம்ம காடோட சைல்டு அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி வந்து நம்ம அந்த ஜட்ஜ்மெண்டலான ஒரு ஒப்பீனியனையும்
ஆர் அந்த காசிப்பையும் வந்து என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். ஆர் வென் நம்ம சுத்தி இருக்கிறவங்க சம்டைம்ஸ் தே மைட் இன்வைட் அஸ் டு காசிப். அவளோட லைஃப் எப்படி நடந்துட்டு இருக்கு, இவங்களோட லைஃப் எப்படி நடந்துட்டு இருக்கு, ஆர் சம்திங் லைக் தட். வென் தே இன்வைட் அஸ் டு காசிப் ஆல்சோ, நமக்கு வந்து அந்த கன்விக்ஷன் இருக்கும், அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட கன்விக்ஷன் இருக்கும். இல்ல நம்மளோட நம்ம காடோட சைல்டு அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி நம்மளுடைய மவுத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு காசிப்பான தாட்ஸோ ஒரு ஜட்மெண்டலான திங்கிங் இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுது, வெளியே வராது. ஸோ அவர் லைஃப்ஸ் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் அக்கார்டிங் டு ரோமன்ஸ் 12:2. ஸோ அது போல தான் வந்து நம்ம இருக்கணும். ஸோ இன்னைக்கு கூட நம்ம அதை யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க பைபிள கூட நீங்க பார்த்தீங்கன்னா அபிகாயில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்க்கலாம். ஸோ அபிகாயில் வந்து ஒரு ஷீஸ் அ வெரி வைஸ் உமன். ரொம்ப ஒரு வயசான உமனா இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நாபால் வந்து என்ன பண்றாங்கன்னா டேவிட்டை வந்து இன்சல்ட் பண்றாங்க அண்ட் இன்சல்ட் பண்ணிடுறாங்க. ஆனா வந்து அபிகேல் என்ன பண்றாங்கன்னா டேவிட் வந்து கிஃப்ட்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போய் ஷீ இஸ் மேக்கிங் பீஸ். அண்ட் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப குயிக்கா ஆக்ட் பண்றாங்க. அண்ட் வந்து அதுல வந்து அவங்களுடைய விஸ்டம் தெரியுது, அவங்களுடைய விஸ்டம் அண்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து தெரியுது. ஸோ ஸோ அதே போல தான் நம்மளும் இருக்கணும். ஸோ நம்ம பேச்சில் மட்டும் இல்லை. ஸோ இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ஸில் நம்ம நிறைய பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். ஸோ டெக்ஸ்ட் பண்ணுறோம் நிறைய பேருக்கு. அண்ட் ஈவன் போஸ்ட் பண்ணுறோம். போஸ்ட்லாம் போடும்போது நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ இந்த போஸ்ட் வந்து மீன் நம்மளுடைய டஸ் இட் ஸ்பீக் மை விஸ்டம். ஸோ நான் வந்து ஒரு காட்லி உமனாக இருக்கும் பொழுது இது வந்து அதை போர்ட்ரே பண்ணுதா, ஆர் வந்து நான் வந்து எந்த மாதிரி கண்டென்ட் வந்து நான் ஷோ பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து we need to think about it. ஸோ மற்றவங்கள வந்து லைக் புட் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் நான் போடுறேன்னா, ஆர் மற்றவங்கள புட் டவுன் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறேன்னா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நம்ம வந்து we need to think about it. பிகாஸ் ஒரு காட்லி உமன் வந்து பண்ணுற விஷயங்கள், her actions and her words will always is a proof of her wisdom. ஸோ அதை வந்து நம்ம என்னைக்குமே வந்து மறக்க முடியாது. ஸோ இந்த 5 விஷயங்களையும் நம்ம வந்து என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு காட்லி உமனா இருக்கும்போது நம்ம உலகத்துல வந்து நம்ம இருக்கிற பணியிடங்கள்ல சரி, வீட்டுல சரி, நம்ம வந்து we are called to represent, we are called to build a godly family. நீங்க ஒரு ஒய்ஃபா இருக்கலாம். இந்த ப்ரௌட்ஸ் 31ல ஆக்சுவலி வாசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு காட்லியான ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். அண்ட் ஈவன் இட் இஸ் அப்ளிகபிள் டு யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ. ஸோ ஒரு காட்லி ஒய்ஃபா இருக்கலாம், ஒரு காட்லி உமனா இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம ஆண்டவரை பின்பற்றும் பொழுது நமக்கு இந்த ட்ரெய்ட்ஸ் எல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ முதலாவது வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆர் வி சிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் எவ்ரிடே அண்ட் டிவோஷனிங் ஹிஸ் வேர்ட். நம்ம சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆர் வி சிட்டிங் இன் ஹிஸ் பிரசன்ஸ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம், ஏனோ தானோன்னு இல்லை, மேண்டேட்ரியா ஆர் வி கிவிங் அவர் ஃபுல் டைம் அண்ட் யூனோ ஹார்ட் டு காட் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். ஸோ ரெண்டாவது வந்து காட்லி உமன் ஷி ஒர்க்ஸ் ஹார்ட் அண்ட் யூசஸ் ஹர் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ நம்மளும் நம்மளுடைய வேலை இடத்துல வீட்லேயும் சரி இதுலேயும் சரி அவி கிவிங் ஆர் 100% அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். மூன்றாவது ஷி ஹெல்ப்ஸ் அதர்ஸ். ஸோ நம்மளால முடிந்த அளவுக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டு லெண்ட் ஆர் time and money and other efforts to make their lives better. And she's very strong. I mean, she's never afraid of tomorrow. And ஐந்தாவது வந்து she speaks with wisdom. நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து does it represent that they are a godly woman அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ இதற்கு நான் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்லி உமனை பற்றி நான் வந்து சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸோ எலிசபெத் எலியட், ஐ திங்க் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஷீஸ் தி ஒய்ஃப் ஆஃப் ஜிம் எலியட் அப்படிங்கிற மிஷினரியோட ஒய்ஃபு. ஸோ ஜிம் எலியட் வந்து ஈக்வடார் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவர் வந்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து ஈக்வடாரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு காட்டு மிராண்டித்தனம் இருந்த மக்கள். ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஜிம் எலியட்டை வந்து கொன்று போட்டுருவாங்க. ஸோ
எலிசபெத் எலியட் வந்து ஸோ ஷி வில் ஹாவ் அன் ஆப்ஷன். அவங்க வந்து மறுபடியும் அவங்களுடைய இடத்துக்கே போயிட்டு அவங்க வந்து அவங்க ஊருக்கே போயிட்டு அங்கேயே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து அவங்க ஒரு காட் ஃபியரிங் உமனா இருக்கிறதுனால அவங்க வந்து ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவர் கூட வந்து டெய்லி பயணித்து கொண்டு அவங்கள வந்து ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்டா அவங்க லைஃப்ல போடுற ஒரு பர்சனா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா she will turn to God and pray for the people who killed her husband. அவருடைய ஹஸ்பண்டை வந்து கில் பண்ற ஒரு பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணுவாரு, அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு வந்து she will realize that அவங்க காலிங் வந்து மறுபடியும் அந்த ஈக்குவேடார் மக்கள்கிட்டயே தான் போய் இது பண்ணணும், காஸ்பல் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தனால மறுபடியும் அதே பீப்புள் கிட்ட வந்து ஒரு பேஷனோட போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த கிரைஸ்ட பத்தி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க கோ த்ரூ பண்ண பெயினோ லாஸோ வந்து அவங்களுக்கு வந்து பெருசா தெரியல. பட் அவங்களுடைய அவங்க வந்து அவ்வளோ காடை வந்து லைஃப்ல வந்து ஃபர்ஸ்டா போட்டனால அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இழந்த லாஸோ பெயினோ எதுவுமே இல்லாம ஷீ கண்டினியூ டு ஒர்க் ஃபார் த பீப்புள் அண்ட் ஷேர் த குட் நியூஸ் வித் த பீப்புள் அவுட் ஆஃப் லவ். அண்ட் நிறைய வருஷங்கள் அந்த ஈக்குவடார்ல இருந்தே வந்து நிறைய பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நிறைய புக்ஸ் 20 புக்ஸ்க்கு மேல எழுதியிருப்பாங்க. அண்ட் நிறைய ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல நிறைய அந்த அந்த ஈக்குவடர் ட்ரைப்ல இருக்கிற விமன் வந்து நிறைய மென்டர் பண்ணி கவுன்சில் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸோ அந்த அதே போல நம்மளும் ஒரு காட்லி விமனா we are called to be. So whatever gifts and talents that you have, we need to make use of that. And நம்ம காட்லி உமனா இருக்கும்பொழுது நம்ம ப்ராப்ஸ் 31 உமன் போல அந்த 5 பாயிண்ட்ஸை வந்து அந்த 5 ட்ரேட்ஸை வந்து நம்ம வந்து we need to exhibit that in our lives. putting God first, அதுக்கப்புறம் helping others and working hard and using our gifts and ஸ்ட்ராங்கா இருக்கிறது and ஸ்பீக்கிங் வித் விஸ்டம். ஸோ அது போல நம்ம 5 இதையும் வந்து நம்ம வந்து இருக்கும் பொழுது காட் வந்து நம்ம வந்து he will bless us and he will நம்ம ஒரு காட்லி உமனா வந்து ஒரு காட் சென்டர்டான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒரு லீட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கு கூட இப்பொழுது கூட நம்ம வந்து கேட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம நிறைவு செஞ்சிடலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலை கூட ஏசப்பா நாங்கள் வந்து இந்த காட்லி உமனை பற்றி நாங்கள் வந்து தியானிக்கிறதுக்கு கிருபை செஞ்சதுக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கு கூட ஏசப்பா நாங்கள் வந்து எப்படி நாங்கள் பைபிள்ல எத்தனையோ விமனை பற்றி பார்க்குறோம். ரூத், எஸ்தர், அபிகாயில், டெபோரா, அந்த மாதிரி நிறைய பெண்களை பற்றி பார்க்குறோம் ஏசப்பா. ஆனால் நிறைய சமயத்தில் வந்து we fail to live or lead a life like them ஏசப்பா. அவங்க சும்மா வாசிச்சுட்டு பட் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸோ அவங்க எப்படி அவங்களுடைய பர்பஸை வந்து பர்சூ பண்றாங்களோ ஸோ அதெல்லாம் வந்து உங்களுடைய லைஃப்ல இருக்குதா இல்லையா அப்படிங்கறது வந்து நாங்கள் வந்து மெனி டைம்ஸ் வி இக்னோர் இட் ஏசப்பா. இன்றைக்கு கூட ஏசப்பா நாங்கள் வந்து இந்த ப்ராப்ஸ் 31 மூலமா வந்து எப்படி ஒரு காட்லி உமன் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நீங்கள் வந்து நாங்கள் வந்து அதை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நன்றி ஏசப்பா. ஸோ நாங்கள் ஒரு காட்லி உமனாக இருக்கும்போது எப்படி வந்து அந்த ஜிம் எலியட்டோட ஒய்ஃப் எலிசபெத் எலியட் அவங்களுடைய லைஃப் வந்து எத்தனையோ பேர் அவங்க வந்து பர்சீவ் பண்ணி அவங்க வந்து மறுபடியும் அவங்களுடைய டேலண்ட்ஸ்லாம் அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ணாங்களோ ஸோ அப்போ அது மூலமா வந்து எத்தனையோ பேரோட லைஃப் வந்து மாறிச்சு, எத்தனையோ பேர் ரட்சிப்புக்குள்ளாக வந்து வர முடியுது. ஸோ அதே போல வந்து நாங்களும் அதே போல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரீ மாதிரி இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்களும் இந்த ப்ராப்ஸ் 31ல வர ஸ்ட்ராங் உமனா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரீ வந்து அதோட ரூட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்பொழுது அது வந்து எவ்வளோ பெரிய விண்டு வந்து ப்ளோ பண்ணாலும் அது வந்து இட் வில் நாட் ஃபால் டவுன் ஈவன் தோ இட் பென்ஸ். ஸோ அதே போல எங்களுடைய ரூட்ஸ்லாம் வந்து ஒரு காட்லி உமனா நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரூட்டடாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சப்பா. ஸோ அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய டேலண்ட்ஸ் அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பரி பண்ணாமல்
அது எல்லாத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி உங்களுடைய நாமத்துக்காக அதை யூஸ் பண்றதுக்கு ஏசப்பா. அது போல ஏசப்பா அந்த காட் ஹியூமன் எப்படி வந்து ஒரு செல்ஃப் சென்டர்டா இருக்காம எப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்களோ அதே போல நாங்க இருக்கிற இடத்துல நாங்க பணி செய்யற இடத்துல ஹவு வி கேன் ஹெல்ப் ஃபார் அதர் பீப்புள் அண்ட் ஹவு நாங்கள் வந்து அடுத்தவங்களோட லைஃப்பை வந்து ஹவு வி கேன் அப்லிஃப்ட் தெம் அண்ட் எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்களுடைய லைஃப் வந்து பெட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சப்பா. அண்ட் அந்த காட்லி உமன் மாதிரி எங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுங்க. ஸோ வாட் எவர் வி ஆர் கோயிங் த்ரூ ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ்னால நாங்கள் சஃபரிங்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கிரேஸ் நீங்கள் தான் ஆண்டவரே கொடுக்கணும். அது மட்டும் இல்லை ஆண்டவரே மெனி ஆஃபன் நாங்கள் வந்து அந்த விமனாக இருக்கும்பொழுது நிறைய டைம்ஸ் நாங்கள் வந்து அந்த காசிப்லையும் சரி பேட் மவுத்திங்கான விஷயங்கள்லையும் சரி வி காலேஜ் ப்ரேயிங் டு பேசப்போ நிறைய டைம்ஸ் பட் வந்து எப்படி ஒரு காட் விமன் வந்து ஷீ ஸ்பீக்ஸ் அவுட் விஸ்டம். ஸோ அதே போல் நாங்களும் எங்களுடைய வார்த்தையில் வந்து நன்மைக்கு எதுவான விஷயங்களை மட்டும் உண்மை மகிமைப்படுத்துகிற விஷயங்கள் அது மட்டும் நான் அதை எங்களுடைய வார்த்தைகள்னால மற்றவங்க ஃபீல் ஆகணும், மற்றவங்க வந்து உண்மை ஏற்றுக்கொள்ளணும். ஸோ அதே போல் சம்திங் தட் டஸ் குட் ஃபார் அதர்ஸ் அந்த மாதிரி ஒரு விஸ்டம் வந்து எங்களுடைய வாயிலிருந்து புறப்படணும் ஏசப்பா. ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஏசப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இன்றைக்கு கூட இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணுற எல்லாருக்காக ப்ரேயர் பண்ணுறேன் ஏசப்பா. ஸோ நாங்கள் எல்லாமே இதெல்லாம் அனலைஸ் பண்ணி என்னோட லைஃப்பில் வந்து அதை ஷோ பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஏசப்பா வந்து கிருபை செய்யணும். ஸோ வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ப்ரேயர் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த வார்த்தை வந்து பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மெடிக்கல் இருந்துச்சு நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ லிபர்டின். இப்போவும்